ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை திருத்துதர்மணி 3வது அதிகாரம் 1-10 வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாக 6-7 வசனம். பேதுரு அந்த மனிதனிடத்திலே என்னிடம் இருப்பதை நான் உனக்கு தருகிறேன், நாசரேத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நடம் என்று சொல்லி அவருடைய வலக்கையை பற்றி இப்படி தூக்கி விடுகிறார். அவருடைய காலடிகளும் கணுக்கால்களும் கொழுப்பு இருக்கின்றன. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, அவருடன் இருப்பது உயிர்த்த கிறிஸ்துடைய பரிசுத்தமுள்ள நாம் இதை மீட்படைய அவருடைய நாமத்தை தவிர நாம் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்று திருத்துதர்மணி 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு அதே நிறைவான வாழ்விலை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நிறைவான வாழ்விலே நாம் அனைவரும் தேவனுடைய கரம் கொண்டு அந்த வல்லமையை நாம் உயிர்த்த கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நாசரேத்து இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற அந்த வல்லமையை பெற்றார். பரிசுத்தாவின் குறையை பெற்று வல்லமையை பெற்றதினாலே இயேசு கிறிஸ்துடைய பெயரால் எழுந்து நடம் என்று கணுக்கால்களுக்கும் விளக்கூட்டினார். அவர் எழுந்து குதித்து ஆண்டவரை மெய்ப்படுத்தி கோயிலுக்கு சென்றார். பிச்சைக்காரனாக 40 வருடங்களுக்கு மேலாக அவர் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள உயிர்த்த நாமும் அவருக்கு விடுதலை கொடுத்தது. இன்றைக்கு அந்த நாமத்தால் நாம் வல்லமை பெற்ற அந்த நாமத்துடைய மகிமையும் மாட்சிமையும் நாமும் பெற்று மகிழ அந்த எல்லா தலைகளிலிருந்து வெளிவர இதோ வெளிய புண்ணோ நம்மளுக்கு இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை வல்லமுள்ள நாமுமாய் ஆதாயமாக்கி நாம் இன்றும் வழிநடத்தப்பட நாம் ஏற்றுக்கொள்ளுமா. எங்கள் நல்ல ஆண்டவரை, நேற்றும் என்றும் மாறாதவர் உடைய தெய்வீக கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ விடுதலைத்தால் உடைய நாமத்தின் வல்லமை உணர்ந்து மீட்பளிக்க அந்த பரிசுத்த நாமத்தில் இது நாம் நோக்கி கொடுக்க உணர்ந்து நிறைவுக்குள் வாழ அருள் நல்ல